நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அக்கா, அத்தானோட காஸ்டியூம் பாத்தியா? ஏன் அதுக்கு என்ன? வழக்கமா நிச்சயதார்த்தத்துக்கு வரும்போது யாரும் பட்டு வேட்டி பட்டு சட்டை எல்லாம் போட்டுட்டு வர மாட்டாங்க. கல்யாணத்துக்கு தான் வேட்டி சட்டை எல்லாம். அப்படியா? ஆமா, எத்தனை நிச்சயத்துல பாத்திருப்போம். அத்தா வந்த ஸ்டைல பார்த்ததும் எனக்கே இன்னைக்கு நிச்சயதார்த்தமா இல்ல கல்யாணமான்னு தோணிடுச்சு. எங்க ஆளு அப்படிதான். இன்னைக்கே கட்டுற தாலியான கூட ரெடியா இருப்பான். தாலி கட்டுறதுக்கு முதல்ல தாலி ரெடியா இருக்கணும்ல. மீனாட்சி, வாங்க மாமா. வாங்க அத்தை. இந்த மருமகளே எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் மாமா. இப்பவே என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா, நல்லா இரு. எனக்கே கூட இது கல்யாணமா இல்ல நிச்சயதார்த்தமான சந்தேகம் வந்துருச்சு. உங்க அப்பா அவ்வளவு கிராண்டா எல்லா ஏற்பாடும் பண்ணிருக்கிறாரு. என்னம்மா சிரிக்கிறீங்க? நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? இல்ல மாமா, நீங்க உள்ள வரதுக்கு முன்னாடி நாங்களும் அதே தான் பேசிட்டு இருந்தோம். பாருடா சாரதா, நான் சொல்லல, நம்ம எதையாவது நினைச்சாலே போதும் அது மீனாட்சிக்கு தெரிஞ்சிடும். சாப்பிட்டீங்களா மாமா? இல்லம்மா, இனிமேதான். சுதா, மாமாவுக்கும் அத்தைக்கும் சாப்பாடு பரிமாறு. போங்க மாமா. சுதா. சாரதா, வா போய் சாப்பிட்டு வந்துடலாம். நீங்க போங்க, நான் அவகிட்ட 2 வார்த்தை பேசுறேன். சரிம்மா. வாங்க வாங்க. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் அத்தை. நீங்க? நான் நல்லா தான் இருக்கேன். சந்தோஷமா இருக்கியா? ஆனா நான் சந்தோஷமா இல்ல. நீ சந்தோஷமா தான் இருப்ப. ஏன்னா நீ சவால் விட்ட மாதிரி எல்லா விஷயமும் நடக்குதுல்ல. என்ன செய்யறது? எனக்கு புருஷனும் சரியில்லை, பிள்ளையும் சரியில்லை. அதான் நீ இழுத்த இழுப்புக்கெல்லாம் ஆடுறானே. நீ சந்தோஷமா தான் இருப்ப. என்னத்த சொல்றீங்க? ஏய், சரவணன் தான் உன் புருஷன். இந்த வீட்டுக்கு நான் மருமகளா வந்தே தீருவேன்னு என் முகத்துக்கு முன்னாடி நீ சொடக்கு போட்டு சொன்னது என் கண்ணுக்குள்ள இன்னும் இருக்குடி. இல்லத்த, இன்னும் அதையெல்லாம் போய் நினைச்சுக்கிட்டு ஏதோ கோவத்துல நான் தெரியாம பேசிட்டேன். அதுக்கு நான் அப்பவே மன்னிப்பு கேட்டுட்டேனே. ஏய், நீ மன்னிப்பு கேட்டடி, ஆனா நான் உன்னை மன்னிச்சேனா? நான் உன்னை மன்னிக்கவும் மாட்டேன், அதை நான் மறக்கவும் மாட்டேன். ஏய், எனக்கு தெரியும்டி நீ எந்த தைரியத்தோட இந்த வீட்டுக்குள்ள வரேன்னு. எங்கேயோ உட்காந்துக்கிட்டு இந்த அழிச்சாட்டியம் பண்றவ என் வீட்டுக்குள்ள இருந்தா இன்னும் என்னெல்லாம் பண்ணுவ? என்னை துரத்தி அடிக்கிற திட்டத்தோட தானே வர. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல அத்தை, நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. அன்னைக்கு உங்ககிட்ட அப்படி பேசினது கூட ஒரு உரிமையில தான். அண்ணக்கிட்டயும் ஆச்சிக்கிட்டயும் கோவப்படுற மாதிரி உங்ககிட்டயும் ஒரு உரிமையில கோவப்பட்டேன். அப்புறம் யோசிச்சதுக்கு அப்புறம் தான் என்னோட தப்பு என்னன்னு எனக்கு புரியுது. என்னை மன்னிச்சிருங்க அத்தை. இனிமே எப்பவுமே அந்த மாதிரிலாம் நடந்துக்க மாட்டேன். என்ன நடிக்கிறியா? கல்யாணம் முடியற வரைக்கும் அடக்கி வாசிக்கலான்னு பாக்குறியா? அப்படிலாம் இல்ல அத்தை. எப்பவுமே உங்க மேல ஒரு மரியாதை இருக்கு. அது கெட்டு போற மாதிரி நான் நடந்துக்க மாட்டேன். ரொம்ப அழகா பேசுறடி. உன் வாய் ஜாலத்தை பார்த்து என் பிள்ளையும் புருஷனும் வேணா ஏமாறலாம், ஆனா நான் ஏமாறவே மாட்டேன். என்னத்த நீங்க? இன்னும் கொஞ்ச நேரத்துல நிச்சயம் நடக்க போகுது. இப்ப வந்து இப்படி கோவப்பட்ட எப்படி? என்ன பயமா இருக்கா? அன்னைக்கு அவ்வளவு சவால் விட்ட, இன்னைக்கு அப்படியே பதுங்குற. அப்படியே சில்லு சில்லா நொறுக்கிற. பாரு நிச்சயத்துல இன்னும் என்னெல்லாம் நடக்குது. நீ இதை எதிர்பார்க்கல. பண்றதெல்லாம் பண்ணுவ, நாங்க எல்லாத்தையும் மறந்துட்டு ஆரத்தி எடுத்து உன்னை வரவேற்கணும்னு நினைச்சிட்டியா? அத்தை. ஏய், அத்தைன்னு கூப்பிடாத. அத்தை, உங்க பிள்ளைக்கும் எனக்கும் கடவுள் எப்போ ஒரு முடிச்சு போட்டாரோ அந்த முடிச்சு உங்களுக்கும் எனக்கும் சேர்த்துதான். நான் அன்னைக்கு பேசின விதம் தப்பு, ஆனா பேசின விஷயம் தப்பு இல்ல. மரியாதைங்கிறது உங்களுக்கு மட்டும் இல்ல அத்தை, எனக்கும் தான். என்னோட சுயமரியாதைய நான் ஒருபோதும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். உங்க கோவத்துக்கு காரணம் இருக்கு, அதை சரி பண்ண வேண்டியது என்னோட கடமை. நான் அதை சரி பண்ணுவேன், விட்டுட்டு ஓட மாட்டேன். இந்த ஜென்மத்துல நீங்க தான் என் அத்தை, நான் தான் உங்க மருமக. டிஃபன் சாப்பிட போங்க.
நிச்சயத்துல இன்னும் என்னெல்லாம் நடக்குது